மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1-6 வசனங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1-6 வசனங்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ஊருக்கு வர்றாரு. அவருடைய சீஷர்கள் அவங்க கூட இயேசு கூட வர்றாங்க. பல இடங்களில் ஊழியம் பண்ணதை அவங்க பார்த்துருக்குறாங்க. அற்புத அதிசயங்கள் நடந்ததை பார்த்துருக்குறாங்க. பெரிய கூட்டங்களை பார்த்துருக்குறாங்க. ஆனால் இயேசுடைய சொந்த ஊரில் அவர் ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய ஜனங்கள் கேட்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. யார் இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு இந்த மனுஷருக்கு சொல்லி கொடுத்தாங்க? இந்த அறிவு இவருக்கு எப்படி வந்துச்சு? யார் இதை கொடுத்தாங்க? இவங்க அப்பா அம்மா யார்? இவங்க அப்பா ஒரு தச்சன் தானே? இவங்க தாய் மரியாள் தானே? இவங்க சகோதரர்கள்லாம் நமக்கு தெரியுமே, இவருடைய சகோதரிகள்லாம் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளாமல் ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணித்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா ஏசப்பாவுடைய சகோதரர்கள் தெரியும், அப்பா அம்மா தெரியும், அப்பா யாருன்னு தெரியும், இயேசு யாருன்னு தெரியும். சின்னதுலேருந்து அவர் வளர்ந்ததை பார்த்த இடத்துல சொந்த ஊரில் ஏசப்பாவை ஜனங்க ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட ஒரு இருதயம். அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, அந்த சொந்த ஊர் ஜனங்க அவரை ஏற்றுக்கொள்வது கஷ்டம். அவங்க சொந்த ஊர் ஜனங்க அவரை ஏற்றுக்கொள்றதில்ல. ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரர் வெளியூரில் நல்லா கனப்படுத்தப்படுறாரு. ஆனால் சொந்த ஊரில் ஜனங்க ஏற்றுக்கொள்றதில்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால, அவர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை பெருசாக அவங்க எடுத்துக்காததுனால அவரால் அற்புதங்களை செய்ய முடியலன்னு வசனம் வருது. இயேசு கிறிஸ்துவால் அற்புதங்களை செய்ய முடியல. ஒரு சில அற்புதங்களை மட்டும் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு, மற்ற கிராமங்களுக்கு போய் உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த சொந்த ஊரில் அவரால் அதிகமாக அற்புதங்களை செய்ய முடியல. அவர் சொந்த ஊரில் அவரால் அதிகமாக அதிசயங்களை செய்ய முடியல. ஒருவேளை அங்கேயும் நிறைய தேவையோடு இருக்கிற ஜனங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவால் செய்ய முடியல. இயேசு அந்த இடத்துல செய்யலை. அவர் மற்ற கிராமங்களுக்கு தேடி போகிறார். இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை அவருடைய சொந்த ஊர் ஜனங்கள், ஒருவேளை சொந்தக்காரங்க, நண்பர்கள், நல்லா தெரிந்தவங்க ஏற்றுக்கொள்ள அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணலை. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணலை, போதிக்கலை, கடிந்து கொள்ளவும் இல்லை. நீங்கள் எப்படி என்னை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளவும் இல்லை. அவர் இருந்த இடத்த விட்டுட்டு அவர் போயிட்டார், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ணலை, வேறு எதையும் எதிர்பார்க்கலை. அவர் இருந்த இடத்த விட்டுட்டு போயிட்டார். இப்போ இந்த இடத்துல அவங்க செய்த தவறு என்னென்னா, உலக பிரகாரமான உறவு வேற, தேவன் கொடுத்துருக்கிற அதிகாரம் வேற. உலக பிரகாரமான ஒரு பதவி வேற, தேவன் கொடுத்துருக்கிற பதவி வேற. உலக பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் தெரிஞ்சிருந்தாங்க. அவருடைய அப்பா அம்மா தெரிஞ்சிருந்துச்சு, கூட பிறந்தவங்கள தெரிஞ்சிருந்துச்சு, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை, அந்த பொறுப்பை, அந்த அழைப்பை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. உதாரணமாக, நம்ம கூட படித்த நபர் ஒரு நண்பர் நம்ம கூட படித்தவங்க, நம்ம கூட விளையாண்டவங்க, அப்படிப்பட்ட ஒரு நண்பர் நம்ம வேலை செய்கிற கம்பெனியில் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தால் அவர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். என்னோடய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்காம இருக்க முடியாது. அது அவருடைய வேலைக்கே ஒரு உல வச்சிடும். அவர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும்.
தனித்தனியாக வேலைகள் செய்யும்போது கூட ஒரே கம்பெனியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அவரை வந்து மட்டுப்படுத்த முடியாது. பொது இடங்களில் பார்க்கும்போது அவன் பேர் சொல்லி கூப்பிட முடியாது. அந்த ஃப்ரெண்டுக்கு இருக்கிற மரியாதையை கொடுக்கணும், அதுதான் ஒழுங்கு. ஆனால் இந்த இடத்துல இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஜனங்கள் அவரை அப்படி பார்க்க முடியல. ஆவிக்குரிய ஒரு பொறுப்பை, அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு அவங்களால பார்க்க முடியல. அதை பார்க்காததுனால என்னாச்சு, அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. அவங்க கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஆண்டவர் ஒரு வேளை இன்னும் இருந்திருந்தால் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்கலாம், அதிசயங்களை செஞ்சுருக்கலாம், இன்னும் நிறைய போதிச்சிருக்கலாம். ஆனால் ஏற்றுக்கொள்ளாததுனால ஆண்டவர் அந்த இடத்துல அதிகமான அற்புதங்களை செய்யலை. இப்போ நம்மை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நம்முடைய ஞானம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும், நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரியும். நம்ம கூட இருந்தவங்க, பொதுவாக நம்ம கூட இருந்தவங்க நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அப்போ அவங்கள கடிந்து கொள்வதோ, இல்லை அவங்கள திட்டுவதோ, அவங்கள வெறுக்கிறதோ எதுவுமே நம்ம பண்ணாமல் ஆண்டவரை போல் விட்டு விலகி போயிடலாம். அவங்கள விட்டு விலகி போயிடலாம். அவங்கள எப்படியாவது முயற்சி பண்ணி அவங்களுடைய இதயத்தை மாற்றி நம்மளை ஏற்றுக்கொள்ள வைக்கணும்னு முயற்சி பண்ண தேவையில்லை. இயேசு கிறிஸ்து மாதிரி அவங்கள விட்டு விலகி போயிடலாம். நம்ம உலக பிரகாரமாக இல்லை ஆவிக்குரிய விதத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. இன்னும் தெளிவாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு நம்முடைய கணவனாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய ஒரு தகப்பனோ தாயோ, ஆவிக்குரிய நண்பர்களோ, யாராக ஒருத்தர் இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் நம்ம ஒரு கணவனாக ஏற்றுக்கொள்ளலை, ஒரு மனைவியாக ஏற்றுக்கொள்ளலை, அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கல, அவங்களுக்குரிய கனத்தை கொடுக்கல, சும்மா வெளியே பார்க்கும்போது கணவன் மனைவியா அல்லது அப்படி இருந்துட்டு உண்மையாகவே ஒரு கணவனையோ மனைவியோ நல்ல ஆத்மார்த்தமாக கணவனா மனைவியா அப்படி ஒரு இடத்துல வச்சு பார்க்க முடியல. ஒரு வேளை அவங்களுடைய வீக்னஸ் தெரிஞ்சதுனாலேயோ அல்லது அவங்களுடைய சுபாவங்கள் தெரிஞ்சதுனாலேயோ ஒருத்தரை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால அவங்க மேலே ஒரு மரியாதை வைக்க முடியாத மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்படின்னா நம்ம அந்த நபரை ஏற்றுக்கொள்ள வரைக்கும் அவர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. இப்போ டிஎம்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிஎம்கேலேருந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வர்றாங்க. என்னதான் டிஎம்கேலேருந்து நிறைய நல்ல திட்டங்கள், ஒரு வேலை உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறையா கொண்டு வர்றாங்கன்னா கூட பிஜேபியில் இருக்கிறவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னதான் டிஎம்கே நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் பிஜேபியோட வேலை என்னென்னா அதில் இருக்கிற குறை என்ன, அதை எப்படி குற்றப்படுத்தலாம், அப்படி தான் யோசிப்பாங்க ஒழிய பரவாயில்ல நல்ல திட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி பிஜேபியில் இருக்கிறவங்க ஏதாவது நல்ல திட்டம் கொண்டு வந்தாலும் டிஎம்கேயில் இருக்கிறவங்க அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு திட்டமா, இதில் நிறைய ஓட்டை இருக்குது, இதை பண்ண முடியாது, இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் ஏற்றுக்க முடியல. அது மாதிரி நம்ம யாரையாக இருந்தாலும் நம்மளால் ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா அவங்க நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஒரு சபையில், நம்ம இருக்கிற சபையில் நம்முடைய ஊழியக்காரங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு வேளை அவங்களுடைய வீக்னஸ் தெரிஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் இயேசு கிறிஸ்து மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளுடைய ஊழியக்காரங்களை இல்லை ஆவிக்குரிய நண்பர்களை, ஆவிக்குரிய தலைவர்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா அவங்களால நம்ம ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. நம்ம வேணால் சும்மா சபைக்கு போயிட்டுருக்கலாம், ஆனால் அந்த ஊழியர் மூலியமாக வர்ற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஒரு சிலர் சபைக்குள்ளேயே இருந்துட்டு
சபையில் இருக்கிற ஊழியக்காரங்களை பற்றியே குறை சொல்லிட்டு, அந்த ஊழியத்தை பற்றியே குறை சொல்லிட்டு அதே சபையில் உட்காந்துட்ருப்பாங்க. அவங்களால சபைக்கு வந்துட்டு தான் சும்மா போயிட்டுருப்பாங்களே ஒழிய சபை மூலியமாக எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த சபையை ஏற்றுக்கொள்ளலை, ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளலை. சும்மா கடமைக்காக உட்காந்துட்டு போகலாமே ஒழிய சபை மூலிமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சபைக்கு நம்ம வருவதே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அவர் நம்மளை தொடரணும்னு தான் வர்றோம். ஆனால் நம்ம ஒரு ஊழியத்தையோ இல்லை சபையோ ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நம்ம அந்த சபை மூலிமா இல்லை ஊழியத்தின் மூலிமா ஊழியக்காரர் மூலிமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னும் ஒரு சில நபர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, அதாவது ஒரு சில ஊழியக்காரங்க நபர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்களுடைய பாடல்களோ பிரசங்கங்களோ நம்ம ஆசீர்வதிக்கவே முடியாது. என்னதான் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் மூலிமா முகமுகமாக நம்ம கூட பேசினாலும் வார்த்தையை கொடுத்தாலும் நம்ம அந்த ஊழியக்காரரை அல்லது நபரை, ஊழியக்காரராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம், என்னதான் முகமுகமாக நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லி நமக்கு உணர்த்தி நடத்தினாலும் அந்த நபரை நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா அவருடைய வார்த்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஸோ ரொம்ப முக்கியமானது, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளலைன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னும் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட வளர்ந்தவங்க புதுசாக ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம மனசார ஏற்றுக்கொள்ளணும், மனசார அங்கீகரிக்கணும். அவங்க மூலிமா ஒரு வேளை கர்த்தர் நம்மோடு பேசுவார்னா கூட அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். இப்போ நம்ம கூட இருக்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வேளை நிறையா தப்பு பண்ணியிருந்துருக்கலாம், அவங்கக்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கலாம், நம்ம பார்த்துருக்கலாம். நம்ம ஒன்றா இருக்கும்போது அவங்களெல்லாம் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறாங்க, அவங்க யோசனை எப்படியெல்லாம் இருக்குது, அவங்க எவ்வளோ பலவீனமானவங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுப்பாரு அப்படின்னா, ஆண்டவர் ஒரு இடத்துல வைப்பார் அப்படின்னா அது வித்தியாசமானது. நம்ம உலக பிரகாரமாக இருக்கிற உறவு வேறு, ஆண்டவர் கொடுக்குற அழைப்பு வேறு, அபிஷேகம் வேறு. அப்படிப்பட்ட ஒரு நபர்களை நம்ம அடையாளம் கண்டுகொண்டு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அபிஷேகத்தை நம்ம கனப்படுத்தணும். எந்த ஒரு மனிதனும் தானாக ஊழியத்துக்கு ஏற்படுத்தப்படுறதில்லை. நம்ம செய்கிற ஊழியங்களில் ஜெபக்குழுவிலையோ அல்லது சிறுவர் ஊழியத்திலையோ இல்லை எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், நம்ம ஒரு நபரை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நம்முடைய கணவனை, மனைவியை நம்ம கனமாக நினச்சி ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அந்த கணவனோ மனைவியோ அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம், ரொம்ப தேவை. ஆண்டவர் கொடுத்துருக்கிற, நம்மை சுற்றி ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய உறவுகளை நம்ம பாதுகாத்து கொள்வதற்கு, அவங்க மூலிமா நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதற்கு நம்ம அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். அவங்க செஞ்ச தவறோ இல்லை அவங்க பேசின காரியங்களோ எந்த ஒரு காரியத்தையும் நினச்சி நம்ம ஒரு மனிதரை ஏற்றுக்கொள்ளணும்னா அவங்க நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. என்னதான் அவங்க நல்லதவங்களாக இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையே கொடுத்தாலும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம இருதயம் ஒத்துக்காது. ஏன்னா அந்த நபரை நம்ம ஏற்றுக்கொள்ளலை. நம்ம கூட இருக்கிற ஒரு வேளை நம்ம கூட வளர்ந்த, நம்ம கூட ஜெபித்த, ஊழியம் பண்ண ஒரு நபர் எழும்பி கர்த்தருக்காய் செயல்பட்டு ஆண்டவர் அப்படி எடுத்து பயன்படுத்தும் போது அதை நம்ம அற்பமாக பார்க்கக்கூடாது. இதெல்லாம் என்ன ஒரு பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி, நம்ம கூட வளர்ந்த ஆள் தானே, இதெல்லாம் ஒரு ஊழியமாக, அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும், அவருடைய குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அற்பமாக பார்க்காம, யாரையும் அற்பமாக பார்க்காம ஒவ்வொருவரையும் கனப்படுத்தி ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொறுப்பை, பதவியை கனமாக எடுத்துக்கொண்டு அவர்களை ஏற்றுக்கொள்ளும்போது அவங்க மூலிமா நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். பொதுவாக எந்த ஒரு ஊழியரையும்
குறை சொல்கிற ஒரு அனுபவம் வந்து நமக்குள்ளே இருக்கவே கூடாது. யாரோ ஒருத்தர் வந்து குறை சொல்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க அதுக்கு மேலே வளர மாட்டாங்க. யாரை பற்றி வேணால் குற்றம் சாத்துறது நம்மளை வந்து வளர விடாது, நம்மளை இன்னும் கீழே இழுக்கும். நமக்கு 4 காரியம் தெரியும்னு காண்பிக்கிறது மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதோடு முடிஞ்சது நம்முடைய உயர்வு. நம்ம அதுக்கு மேலே வளர முடியாது. யார் என்ன தப்பாக பண்ணாலும் சரி, சரியாக பண்ணாலும் சரி, ஒரு வேளை பண்ண தெரியாமல் இருந்தாலும் சரி, யாருடைய வாழ்க்கையை நம்ம முழுசாக தெரிஞ்சிருந்தாலும் சரி, நம்ம எந்த விதத்துலேயும் மற்றவங்களை குற்றம் சாட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. குற்றம் சாட்டுகிற அனுபவம் நம்ம இருக்கிற நிலையிலேயே இருக்க வைக்கும், நம்ம வளர விடாது. நம்ம வளரணும் அப்படின்னா எல்லாரையும் நம்ம உற்சாகப்படுத்தணும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும். எந்த விதத்துலேயும் மற்றவர்களை குற்றம் சாட்டுவது நமக்கு தகுதியானது அல்ல. குற்றம் சாட்டுவது நம்முடைய வேலை இல்லை. இன்னும் சொல்ல போனால் குற்றம் சாட்டுறது வந்து ஆண்டருடைய குணம் இல்லை, பிசாசுடைய குணம். ஆண்டவர் வந்து கண்டித்து உணர்த்துவார், அதனால அந்த மனுஷங்க வந்து மனம் திரும்பி வாழ்வாங்க. ஆனால் பிசாசு வந்து குற்றம் சாட்டி அவங்கள எழும்பவே விட மாட்டான். குற்றம் சாட்டுவது வந்து அவங்கள திருத்துறதுக்காக இல்லை, அவங்கள அப்படியே உடைக்கிறதுக்காக, இருந்த இடத்துலையே இருக்க வைக்கிறதுக்காக தான் பிசாசு வந்து குற்றம் சாட்டுறான். நம்ம எந்த விதத்துலேயும் யாரையும் ஒருத்தர் நல்லா பண்ணுறாங்களோ நல்லா பண்ணலையோ, அழைப்பு இருக்குதோ இல்லையோ, அதை பற்றி நம்மளுக்கு தேவையில்லாதது. ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவு, ஆண்டவர் அவங்களை நடத்துகிற விதம், அது போதுமானது. எந்த விதத்துலையும் நம்ம மற்றவங்களை குற்றம் சாட்டாமல் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் அவங்க மூலியமாக கொடுக்குற ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொண்டு எந்த ஒரு தடையும், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்திற்கு எந்த ஒரு தடையும் நம்ம செய்யாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒருவேளை ஒரு குழந்தை மூலியமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாரானா கூட அதுக்கு நம்ம செவி சாய்க்கிறவங்களா, அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறவங்களா, என்ன குழந்தை, இந்த குழந்தைக்கு என்ன தெரியும், இந்த குழந்தைக்கு என்ன வசனம் தெரியும், எனக்கு எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு குழந்தை மூலியமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாருன்னா கூட அதை தாழ்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தையும் பக்குவத்தையும் ஒரு முதிர்ச்சியும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.